நான் நேற்று முதல்வர் வந்து அதே மேடையிலனா எங்கள் கூட்டணியில விரிசல் இல்ல, விரிசல் விழுன்னு நினைக்கிறவங்க தலையில மண் விழுன்னு சொல்லியிருக்கேன். அண்ணே பார்த்தேன் அண்ணே, விரிசல் விழுந்தா தானே மண் விழுவும். இப்ப ஒரு வீட்டுல வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விரும்பான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உலகம்னு. மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது, நீங்க டிசம்பர்ல பாருங்க. கண்டிப்பாண்ணே விரிசல், அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் வந்து அப்புறம் உடையின, அதுக்கு 8 மாச காலமாகும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோழமை சுடுதல் இருக்காரு. அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025 26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திமுக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து ஆனா இந்த திமுகவை பொறுத்த வரைக்குங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யான். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல. திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும், ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெகுலர் மீட்டிங்ஸுங்கன்னா சால்வ் பண்ணி கொடுப்போம், அப்பப்போ ஃபீட்பேக் எடுப்போம். நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா, மைக்ரண்ட் லேபரர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அவர்களுக்கு தேவையான ஹவுசிங் ஃபெசிலிட்டி பிரச்சனை, இம்போர்ட் டியூட்டி காட்டன் 11% இருக்கு, எல்டிசி கண்ட்ரி 5.5%, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைல் வந்து டைனமிக் செக்டருங்கண்ணா. 3 மாதத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனை இன்னைக்கு வேற பிரச்சனையா இருக்கும், இன்னும் 6 மாசம் கழிச்சு பேசினா புது பிரச்சனையா இருக்கும். அதனால அடிக்கடி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், இதற்கு முன்பு அண்ணன் செந்தில்நாதன் அவங்க இருந்தாங்க, இப்ப அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க, கூட எல்லாம் எங்களுடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க பேசிட்டே இருக்காங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி டைனமிக் பிளேஸ். அதனால நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பிரச்சனை எடுத்துட்டு போகணும், சால்வ் பண்ணிட்டே இருக்கணும்னா. காரணம் டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு டைனமிக் செக்டர் இல்லைங்கண்ணா. ஒரு சின்ன காட்டன் வழியில பிரச்சனை வந்தா இங்க பிரச்சனை வரும். அதனால ரொட்டீன் ஃபீட்பேக், நிறைய விஷயங்கள் எங்களால் செய்து கொடுக்க முடியும், செய்து கொடுக்கும். ஆமாங்க, நான் அதுவும் இன்னைக்கு பேசணும், என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம் நம்ம சொன்னோம். பாரத் டெக்ஸ் ஃபேர்ல நம்ம பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்னு. குறிப்பா உங்களுக்கு அந்த டஃப்ட் ஸ்கீம் திரும்ப வரணும், அதெல்லாம் பேசிருக்கோங்கன்னா 100% செஞ்சு கொடுப்போம். தமிழ்நாட்டுடைய கலை கலாச்சாரத்தை இந்த திமுக அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியாவது ஆதிச்சநல்லூர் கீழடி போல வந்து இங்கேயும் அகழ்வாராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவுத்தம்பாளையம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 600 நாட்களாக தொடர்ந்து. ஆனா நாங்க எங்க ஆதரவு கொடுத்தோங்கன்னா, எங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம நம்முடைய மத்திய அரசுக்கு எழுதியிருக்கோம். மத்திய அரசு பதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதை வந்து மாநில அரசு முன்னெடுக்கணும், மாநில அரசு முன்னெடுத்த பிறகு நாங்கள் வருகின்றோம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த கிராமத்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட 700 நாளாங்க, அன்னைக்கு 600 நாட்களை தாண்டி தொடர்ந்து இருக்காங்க. அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க, நானும் அவர்களை சந்திச்சேங்கன்னா. நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். குறிப்பா அந்த நடுக்கல், அந்த இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பழமையான ஒரு கற்கள், அதுல எந்த ஒரு வாயுது இல்லை. அதனால தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் அது இதுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் இங்க கவனம் கொடுக்கல அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இருக்கு. அதனால நிச்சயமாக கவனம் கொடுக்கணும். ஒரு மக்களை 600 நாட்களுக்கு முன்பு ஒரு அரசு உதாசீனப்படுத்துறாங்கன்னா, அந்த அரசுக்கு உண்மையாலும் மக்களின் மீது ஒரு மரியாதை இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுதுங்க. நேற்றைய தினம் சீமானுடைய விசாரணை நேரம் காலதாமதத்துக்கு வந்து காவல்துறையினர் சீமான் சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து முதல்வர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில அந்த ஹோட்டல்ல இருந்தே கிளம்ப சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சீமான். அண்ணே நான் தெரியலங்கண்ணே, நான் நேற்று 10 மணிக்கு படுத்து தூங்கிட்டேங்கண்ணே. ஏன்னா காலையில் நேரமே நான் கோயம்புத்தூர் வரணும் நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு இரவு என்ன நடந்தது, யார் எத்தனை மணிக்கு பேசினாங்கலாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா லேட்டாக தான் நடந்திருக்கும், அதனால எனக்கு சத்தியமா தெரியலங்கண்ணா. திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர் உங்களை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் மீட்ல பேசுறப்ப என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவர் வந்து இப்படி ஒரு அரைவேக்காடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி
அது மாதிரி பேசுறாருன்னு சொல்லிக்கிறாங்க. அதை பத்தி கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னு செய்யும். அதான் இவங்களே என்னன்னாங்கன்னா அடிமைகள். அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா. தேர் ஷுட் பி a பேசிக் கேரக்டர். மண்ணிலிருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிட்டு சுத்துற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார். அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா, அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை நான் பெருசா மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த மேயர் சொல்றதுனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா? அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு என்னை அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது அப்பா இல்லைன்னா அப்பத்தா. ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது. நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அந்த அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தான் ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே வந்து பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்சிக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம். நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க. அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை வந்து ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கிறனால தான் நாங்க போராடுறோம். அதுக்கு வந்து இந்த அப்பா இந்த அப்பத்தா இதெல்லாம் ஒரு காரணங்க. முடிச்சுக்கலாமா? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி கல்லூரிகள் முன்னாடி இருக்கக்கூடிய ஏராளமான கடைகளுக்கு நாங்கள் சீல் வச்சிருக்கோம். மா சுப்பிரமணியனுக்கு ஒரே கேள்வி, யார் அந்த சார் சீல் வச்சதுன்னு கேட்கிறேன். எல்லாம் நாடகங்கண்ணா. எங்கூட மாசு ஒன்ன வரட்டும், இங்க திருப்பூர்ல என் கூட வாங்கினா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா உங்களுக்கு விரும்பல. எத்தனை பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை குட்கா, எத்தனை சிந்தட்டிக் ட்ரக்கு, எத்தனை கஞ்சா, எத்தனை அபின் வாங்கி கொடுக்குறேன், கூட வர சொல்லுங்கண்ணா. அப்படி சீல் வச்சாருன்னா ஐயா சொல்லிட்டு யார் இந்த சார் சீல் வச்சது, எந்தெந்த பள்ளியில போய் அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் சீலெல்லாம் வைக்கலன்னா சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் வந்த பிறகு பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா காடுகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பிளே கிரவுண்ட்ல நான் பார்த்தேன், தனியார் பள்ளி ஒன்று மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, உங்களுக்கு பாத்தீங்களான்னு தெரியல. குழந்தைங்களுடைய பேக்லாம் வீட்டுக்கு வந்தா செக் பண்ணுங்க, பள்ளிக்கூடத்தில் நாங்களும் உள்ள வரும்போது செக் பண்றோம். இந்த அளவுக்கு குழந்தைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல்லடத்துல 3 பேர் கொலை சம்பவத்தில் இப்போ வரைக்கும் 14 தனிப்படைகள் அமைச்சு இப்போ வரைக்கும் வந்து குற்றவாளிகளை கைது பண்ண முடியாம காவல்துறை. அண்ணா, நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட அந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்குங்கன்னா, 15ஆம் தேதிக்கு மேல ஆளுநரை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. சப்மிட் பண்ண கையெழுத்தெல்லாம் கொடுத்து சிபிஐ என்கொயரி கேட்க போறோம். சமீபத்தில் பார்த்த நம்முடைய இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியே வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வேங்கை வயல் மாதிரி இந்த பிரச்சனையில யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டி அவங்ககிட்ட கன்ஃபெஷன் வாங்கி இதை முடிக்க பாக்குறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோங்கன்னா. முதலமைச்சருக்கு நாங்கள் எழுதின கடிதம் அங்கே இருக்குங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஏன் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பக்கத்து கடிதம் எழுதியிருக்கோம். அதில் எல்லாம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கோம். அதையும் பத்திரிகை நண்பர்களோட ஒரு காப்பி கொடுத்துட்றாங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றிங்க. உண்மைதாங்கண்ணா. குறிப்பாக வெஸ்ட் ஜோனில்
எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா நாமக்கல் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் வீட்டில் அடித்து கொன்னாங்க. அப்புறம் தோட்டத்தில் நள்ளிரவில் 1, 2, 3 பேர் கொலைகள் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 வழக்குகள் என்பதே குறைவு. அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக அதுக்கு போராட்டம் பண்ணது, ஸ்பாட்டுக்கு போனது. ஏன்னா இது காப்பி கேட்ட மாதிரி நடக்குது. 3 மாதத்துக்கு ஒரு முறை வெஸ்ட் ஜோனில் குறிப்பாக தோட்டத்து வீட்டில் இரவில் தனியாக இருக்கிறவங்கள பார்த்து ஒரு கேங் டார்கெட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இது நடக்குது. அதனால் நீங்கள் சொல்வது உண்மை.